ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனான்ற கொடிய நோய் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் லாக்டவுன் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வெளியில ஏதாச்சும் வேலை இருக்குன்னா அதை முன்னாடியே முடிச்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு தேவையான திங்ஸும் வாங்கி சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க வெளியில போகும்போது சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. அது நமக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி காய் கட் பண்ற போர்டு இருக்கும். சில பேர் பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்க, சில பேர் வுட்ல வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்கும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என்னடி இதை வாஷ் பண்றியா இல்லையா, இவ்வளோ அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அட, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில இதை வாஷ் பண்ணிடலாம். அது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம புது ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய போர்டை ரொம்ப ஒயிட்டா புதுசா மாத்துறதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தாலே போதுங்க. நம்ம இதை மாத்திடலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. வீட்டில் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிட்டு வந்துடலாம். 5 ரூபாய் தான் ஒரு எலுமிச்சம்பழம். சரியா? ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா மாவு, இதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வினிகர். இந்த வினிகர் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம கடையில் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த 3 பொருள் இருந்தாலே போதுங்க. நம்ம இந்த போர்டை நம்ம கிளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்கிற இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த பழத்தை நம்ம இந்த போர்டு மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அழுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சோடா மாவு மேலே தூவி விட்டுக்கலாங்க. மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. அழுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வேஸ்டா இருக்கு இல்லையா, இந்த எலுமிச்சை பழத்தோல், இதை வச்சு நம்ம இதை ஃபுல்லா தேய்க்கலாம். ஃபுல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கிளீனாக வாஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு இல்லை ஸ்டீல் நார் இருந்தால் அதை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 90% அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம இதுக்கு வினிகர் ஆட் பண்ணி இன்னும் ஃபுல்லாக 100% அளவுக்கு இதை க்ளீன் பண்ணலாங்க. கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்த இந்த சாப்பிங் போர்டு எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கருப்பா இருந்த இந்த சாப்பிங் போர்டு இப்போ எவ்வளவு ஒயிட்டா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நான் எந்த மாயமும் பண்ணல, மந்திரமும் பண்ணல. வெறும் 3 பொருளை வச்சு இதை நம்ம வாஷ் பண்ணோம். ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் இது போல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம புது ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இதே போல் புதிய ஐடியாவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி